வணக்கம். கடந்த 6 மாசமா ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா கீழ விழுந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது இந்த கடந்த 3 மாசத்துல ஸ்மால் கேப்பும், மிட் கேப்பும் இன்னும் பயங்கரமா விழுந்திருக்கு அப்படின்னு தெரியும். நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40%, 50% கீழ விழுந்துருச்சு. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்மால் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாசத்துல 50%லேருந்து ஒரு 80% வரையும் நல்லா மேல ஏறியிருக்கு. ஆச்சரியமா இருக்குங்களா? அந்த 4 ஸ்மால் கேப் ஸ்டாக் என்னன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதோட பிஇ என்ன இருக்கு? அப்படின்ற மாரி ஒரு குயிக்கா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா, ஜிவிகேன்றது வந்து ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. தாஜ் உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம டாட்டாவோட இந்தியன் ஹோட்டல்ஸ். இது 2த்துக்கும் உள்ள ஜாயின்ட் வென்ச்சர் போட்டு இந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வாரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1 வாரத்துல பார்த்தீங்கன்னா, 9% ஏறி இருக்கு. 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 16.39% ஏறி இருக்கு. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 53.14% ஏறி இருக்கு. இதே 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து 36.76. இதே 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 266% வந்து ஏறி இருக்கு. மேக்ஸிமம் வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து 5365% வந்து ஏறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 53 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. இதோட பிஇ மத்த டீடைல்ஸ் குயிக்கா பார்த்துரலாம். இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 32.9ல இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 35ல இருக்கு. இது 2ம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 18.8% இருக்கு. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 14.8% இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2. டெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 crores இருக்கு. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.16% இருக்கு. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்லின் ஃபைன் சயின்சஸ் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 169.7ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 19.46% வந்து ஏறி இருக்கு. இதே 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 24.95% வந்து ஏறி இருக்கு. இதே 6 மந்த்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65% வந்து இது ஏறி இருக்கு. இதே மாரி வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 173% வந்து இது ஏறி இருக்கு. இது வந்து இயர் ஆன் இயர் சூப்பரா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் எந்த கொரீஸ் இருந்தாலும், இல்ல உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல்க்கும், உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் தகுந்த மாரி ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்டாக்க வந்து லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ஒரு ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல வந்து உங்களுடைய கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராப்பரா ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணணும். இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கொரீஸா இருந்தாலும் இங்க குடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிரிசிஷன் பிளாஸ்டிக்ஸ் பிளஸ் டாய்ஸ் அந்த மாரி பிளாஸ்டிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து பண்றாங்க. இந்த கம்பெனியோட இப்ப கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1796 இருக்கு. இந்த 1 வாரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 19% வந்து இந்த 1 வாரத்துல ஏறி இருக்கு. இது 1 மாசத்துல எப்படி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12% ஏறி இருக்கு. 6 மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 81% ஏறி இருக்கு. மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் விழுந்துருச்சு. இது பாருங்க 6 மாசத்துல 81% வந்து மேல ஏறி இருக்கு. இதே 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு 246% ஏறி இருக்கு. எங்க இருந்தாங்கன்னு தெரியல இவங்கலாம். செம்மையா ஏறி இருக்காங்க 1 இயர்ல. இதே 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து 313% வந்து இது ஏறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2022ல தான் இந்த கம்பெனி லிஸ்டே ஆயிருக்காங்க. அதிலேயே இவ்ளோ குரோத் இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா 98.4 இருக்கு. இதே இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 28.2 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇயோட ரொம்ப அதிகமா இருக்கு. இது 52 வீக்ஸ் ஹைல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 13% இருக்கு. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 14.1% இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 2 ஷேர் இது. நம்ம லிஸ்ட்ல 4வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட். இவங்க என்னன்னா அந்த பேப்பர் போர்டு இருக்கு இல்லைங்களா? இந்த பேப்பர் ரிலேட்டட் பேக்கேஜிங்ஸ்லாம் இவங்க பண்றாங்க. இந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 4603 இருக்கு. இது 1 வாரத்துல எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த 1 வாரத்துல 18% இது வந்து மேல ஏறி இருக்கு. இத 1 மந்த் பார்ப்போம். 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா 39.75% வந்து ஏறி இருக்கு. 6 மாசத்துல இந்த ஸ்டாக் எப்படி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 39.62% ஏறி இருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இது 86.86% ஏறி இருக்கு. இதே 5 இயர்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா,
ஒரு 1720% வந்து இது ஏறி இருக்கு. பயங்கரமா இருக்கு. அதாவது 17 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் 5 வருஷத்துல. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 31.4ல இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 23ல இருக்கு. ஹை 52 வீக்ஸ் ஹை வந்து ரூ. 4777 இருக்கு. லோ வந்து ரூ. 1902. ஸோ இப்போ வந்து 52 வீக்ஸ் நேரா தான் வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 20%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 21.4. இது ஒரு ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக்கு. இப்போ நீங்க பார்த்த 4 ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் இந்த மார்க்கெட் வந்து அதல பாதாளத்துல விழுந்த போதும் இது பார்த்தீங்க இல்லையா 1 இயர் 6 மந்த்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பரா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. நீங்க இந்த ஸ்டாக்லாம் வாங்குறதா இருந்தா நல்லா அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.